முத்துக்குமரன் இருக்கார்ல, மஞ்சரி கிட்ட போயிட்டு மஞ்சரி சொல்லும் போது எல்லாரும் வந்து என்ன அப்படி பார்க்குறாங்க, என்னையே திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் நான் தான் சொன்னல அப்படின்னாரு. இந்த பக்கம் வந்து தீபக் அவர்கள்கிட்ட வந்து அந்த புள்ள சொல்லுதுன்னா இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஆன்டகனிஸ்ட் அப்படிங்குது. இது என்ன, இந்த பக்கமும் பேசுறீங்க இந்த பக்கமும் பேசுறீங்க, ஒன்றும் புரியல. இன்னைக்கு வந்து ஜெஃப்ரி அவர்கள் கேப்டன் ஆகிட்டாரு. சாத்ரா வேற வந்து ஆனந்தி கிட்ட எப்படியாவது அதை வந்து பிடிச்சிருக்கலாம், அப்புறம் மஞ்சரி கிட்ட வேற எப்படியாவது நான் எடுத்திருப்பேன், என் கை போச்சு, கை போவே இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு அசிஸ்டன்ட் கேப்டன் ஒன்று கொடுத்தா தானே கேப்டன் பாவித்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து கோவா கேங்க்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆனால் அப்பயும் வந்து ஜாக் நீ ஏன் விட்டு கொடுக்கல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜாக் உங்கள் மனசு இருக்குல்ல, அது பெரிய மனசு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து 11 பேர் நாமினேட் இருக்காங்க. இந்த 11 பேரும் சொன்ன காரணம் இருக்குது தெரியுமா? ஆனால் மஞ்சரி அவங்க தான் இந்த வாரம் வந்து நாமினேட் ஆவாங்கன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சு எல்லாரும் ஒரே காரணம் சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக பேசும்போது உன்னையெல்லாம் நாமினேட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு வந்து தோணுது. ஆமாம் இந்த வாரம் யார் வெளில போவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதை தவிர வேறு நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பெருசாக நடக்கலை. அப்போ இந்த ஷாப்பிங் டாஸ்க் தான் நடந்து. இந்த ஷாப்பிங் டாஸ்க்லேயுமே வந்து அன்ஷிதா வந்து இவங்க தர்ஷிகாவுக்கு போகிறதுக்கு பதிலாக ஜாக்லின் போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது தர்ஷிகா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எப்படியும் ஒத்துக்க போகிறது இல்லைல்ல. இதான் நீங்கள் நடந்துங்க, வேறு எதுவும் பெருசாக சிறப்பாக நடக்கலைங்க.